கடலூர் அருகே ரயில்வே கேட்டை கடக்கும் போது பள்ளி வேன் மீது விழுப்புரம் மயிலாடுதுறை ரயில் மோதியதில் மாணவர்கள் படுகாயமடைந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். ரயில் மோதியதில் பள்ளி வேன் உருக்குலைந்து அந்த வேனும் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறது. களத்திலிருந்து தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் மகாராஜ பாண்டி இணைகிறார். மகாராஜ பாண்டி, கேட் கீப்பர் அங்கு எத்தனை நாட்களாக பணியில் இருந்ததாக கூறுகிறார்கள். அங்க சம்பவத்தை நேரில் பார்த்த மக்கள் என்ன சொல்றாங்க? நிச்சயமாக ரயில் விபத்து நடந்த கடலூர் செம்மாங்குப்பம் பகுதியில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். விபத்து நடந்த உடனே மீட்பு பணியில் புதுச்சேரி மன்னிக்கவும் தமிழக காவல்துறை மற்றும் ரயில்வே துறையில் தீவிர கண்காணிப்பு மீட்பு பணியில் அவங்க ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அங்கே தான் நீங்கள் நேரடியாக காட்சி பார்க்கலாம். மீட்பு பணி என்பது துரிதமாக நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவர்கள் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இதற்காக மீட்பு பணிக்கென்று தனியாக ஒதுக்கப்பட்ட தனி ரயில் இன்ஜின் மூலம் அவர்கள் இங்கு வந்தார்கள். அந்த இன்ஜின் மூலமே ஏறி நின்று தற்போது அருந்து விழுந்து கிடக்கும் மின்சார கம்பிகளை சரி செய்யும் பணியிலும் தண்டவாளத்தை சரிப்படுத்தும் பணியில் ஈடுபட்டிருக்காங்க. இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்தவுடன் இந்த பகுதியில் சுற்றி இருக்கும் பொதுமக்களும் கிராம மக்களும் இந்த பக்கம் திரண்டிருக்கிறார்கள். இதனால் இந்த பகுதியில் வேலை செய்வதற்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் சூழ்நிலை இருப்பதால் தற்போது சம்பவ இடத்துக்கு விழுப்புரத்திலிருந்து சுமார் 100க்கு மேற்பட்ட ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தற்போது இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அந்த நேரடி காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். ரயில்வே தண்டவாளத்துக்கு இரு பகுதியிலும் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இது மீட்பு பணி மற்றும் தண்டவாளம் சரி செய்யும் பணியில் எந்தவித இடையூறும் இருக்கக்கூடாது என்பதற்காக தண்டவாளத்தின் இரு பகுதியிலும் அவர்கள் இருந்து கொண்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. யாரையும் தண்டவாள பகுதிக்கு உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. இந்த பணி முழுவதும் அவர்கள் இந்த பகுதியில் தான் இருப்பார்கள் என்று அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் ரயில்வே வரும்போதும் தனி சோதனை ஓட்ட நடத்தவும் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இந்த பணி சரி செய்த பிறகு விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கும் ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் கொண்டு இந்த பகுதியில் பொதுமக்களை அற்புதப்படுத்திவிட்டு யாரும் இங்கே தண்டவாளத்தில் இல்லாத வகையில் தற்போது பிரத்யேகமாக இங்கே நிறுத்தப்பட்டிருக்கும் ரயில் இன்ஜின் மூலமாக அவர்கள் சோதனை ஓட்ட நடத்துவதற்கும் திட்டமிட்டு இருக்கிறார்கள். அதற்கான பகுதி தான் இங்கே தீவிரமாக இருக்கிறது. இந்த தண்டவாள பகுதியில் யாரும் வரக்கூடாது என்பதை எச்சரிக்கும் வகையில் தற்போது சிவப்பு நிறத்தில் துணி முண்டு அவங்க சுட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் விபத்து நடந்தபோது மாணவர்களுடைய புத்தகப்பை அவர்கள் கொண்டு வந்த பை சிதறி கிடைக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். ரயில்வே தண்டவாளத்தில் ஓரத்தில் கிடந்த பைகளை இந்த பகுதி மீட்பு பணியில் ஈடுபட்ட பொதுமக்கள் மீட்டு தண்டவாளத்தில் இருக்கும் தடுப்பு கட்டையில் மேலே தொங்கப்பட்டு இருக்கிறார்கள். இது மட்டுமல்லாமல் மாணவருடைய அவங்க அணிந்து வந்த ஷூவும் இங்கு முழுமையாக சிதறி கிடைக்கிறது. இது மட்டுமல்லாமல் வாகனம் பள்ளி வாகனம் மீது ரயில் மோதியதில் வாகனம் 4 புறமும் சிதறி சின்னாம்பினமாக காட்சியளிக்கிறது. அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். ரயில்வே தண்டவாளத்தில் தடுப்பு கட்டையை தாண்டி அந்த பாகங்கள் வாகனத்தினுடைய பாகங்கள் சிதறி கிடைக்கிறது. அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது தற்போது நாம் இருந்து கொண்டிருக்கும் இந்த இடத்தில்தான் ரயில் விபத்து ஏற்பட்டு வாகனம் சிதறி விழுந்து கிடப்பதை நம்ம பார்க்க முடிகிறது, உணர முடிகிறது. அந்த அளவுக்கு இந்த பகுதியில் மாணவர்களுடைய உடைமைகளும் பள்ளி வாகனம் உடைந்து அதனுடைய பாகங்கள் சிதறி கிடப்பதை பார்க்கப்படுகிறது. இந்த இடத்தில் தான் பொதுமக்களும் கிராம மக்களும் வரக்கூடாது என்பதற்காக விழுப்புரத்திலிருந்து வந்திருக்கும் ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்காங்க. ஏனென்றால் இந்த சம்பவம் எப்படி நடந்தது, சம்பவத்துக்கு என்ன காரணம், இங்கே என்னென்ன பொருட்கள்லாம் இருந்தது என்பது குறித்து ஆய்வு செய்வதற்காக திருச்சி ரயில்வே கோட்டையிலிருந்து அதிகாரிகள் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த இடத்தெல்லாம் ஆய்வு பண்ணுவாங்க. இங்கே கிடைச்ச பொருட்கள்லாம் அவங்க பறிமுதல் செய்து எடுத்துக்கொண்டு ஆய்வுக்கு மேற்கொள்வாங்க. அது வரைக்கும் இந்த பகுதி பாதுகாப்பு செய்யப்பட்ட பகுதியாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் தற்போது ரயில்வே பாதுகாப்பு படை அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் இருந்து கொண்டு யாரையும் உள்ளே செல்லக்கூடாது என்பதற்காக தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க மகாராஜ பாண்டி. நம் செய்தியாளருக்கு களத்தில் ஆய்வில் ஈடுபட்ட மாவட்ட எஸ்பி அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். அதிகாலை ஒரு 7:40க்கு இந்த செம்மாங்குப்பம் ரயில்வே கிராஸில் விபத்து நடந்ததாக கேள்விப்பட்டு எல்லாமே காவல்துறை எல்லாருமே வந்துட்டாங்க. அந்த ஸ்கூல் வேனில் 4 ஸ்டூடெண்ட்டும் ஒரு டிரைவரும் இருந்திருக்காங்க. இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தான் அந்த கிராமம். ஃபஸ்ட்டு பிக்கப் பண்ணிட்டு இங்கே வர்றாங்க. வரும்போது அந்த விபத்து ஏற்பட்டிருக்கு.
விபத்து ஏற்பட்ட உடனே அந்த இன்ஜுரி ஆனவங்களையும் அந்த இறந்த ஒரே ஒரு மாணவர் வந்து இங்கேயே இறந்துட்டார். ஸோ அவரையும் அந்த இன்ஜூர் ஆனவங்கலாம் ஆம்புலன்ஸில் நம்ம ஏற்றி அனுப்பிச்சாச்சு. இப்போ ஹாஸ்பிட்டலில் ஒரு மாணவி இறந்து விட்டார். ஆக மொத்தம் 2 பேர் வந்து இறந்துருக்காங்க. ஒரு மாணவர், ஒரு மாணவி. இன்னொரு 2 மாணவர்கள் வந்து இப்போ சிகிச்சையில் இருக்காங்க. டிரைவரும் சிகிச்சையில் இருக்கார். ஒரு காப்பாற்ற போனவர் சிகிச்சை. மொத்தம் 4 பேர் சிகிச்சையில் இருக்காங்க. அவங்கெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்காங்க. உடனடியாக இந்த ரயில்வே துறையும் ரயில்வே போலீஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த விபத்துக்கான காரணம் குறித்து ஆய்வு செய்துட்ருக்காங்க. சரி, இந்த ரயில்வே கேட்டு 3வது நாளாக தான் அது திறந்து இருந்தனால தான் பள்ளி வேன் வந்ததாகவும் கேட் கீப்பருடைய அலட்சிய போக்கு காரணன்றாங்க. நீங்கள் கேட் கீப்பர்கிட்ட விசாரணை பண்ணீங்களா? அவர் என்ன சொன்னார்? இல்லை, கேட் கீப்பர்கிட்டையும் விசாரணை பண்ணியிருக்கோம். இப்போ அந்த இன்ஜுரி ஆனவர் அவர்கிட்டையும் வந்து விசாரணை பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அது ஒரு தனி டீம் விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. விசாரணை முடிவில் தான் என்ன மாதிரியான காரணங்களில் இது நடந்திருக்கும் அப்படின்றது நமக்கு தெரிய வரும். இந்த விபத்து காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய ரயில்கள் வந்து நிறுத்தப்பட்டிருக்கு. மீட்பு பணி வந்து தீவிரமாக இருக்குது. இது எப்போ சரி செய்யப்பட்டு இந்த பகுதியில் வந்து ரயில் போக்குவரத்து சீராகும்? நீங்கள் கண்ணு முன்னாடி பார்க்குறீங்க. ஏன்னா இந்த எலக்ட்ரிக் வயர் பூரா அழுந்துருச்சு அந்த விபத்தில். இப்போ எல்லாம் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ட்ரெயின் போக்குவரத்தில் எந்தவித ஒரு பாதிப்பும் கிடையாது. அது நடக்கத்தான் போகுது. பார்த்திங்கன்னா அந்த க்ரௌடெலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். என்ன நடந்தது, ஏது நடந்தது, சரியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத கிளியராக சொல்லிட்டோம். அது ட்ரெயின் போக்குவரத்து நார்மலாக நடக்கும் போது அதுக்கான வேலைகள் தான் செய்துட்ருக்காங்க. கேட் கீப்பரை சுற்றி அதிக போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க. என்ன காரணம்? எப்போ அவரை வந்து வெளியே அழைச்சிட்டு வருவீங்க? இல்லை, அவர் வந்து இப்போ பொதுமக்கள் பொதுவாகவே ஒரு மனநிலையில் இருப்பாங்க. இவர் தான் காரணம்னு அடித்து இது பண்ணிடக்கூடாது. ஏன்னா நம்ம அவர்கிட்ட விசாரணை செய்யணும்ல. தவறு செய்தவர் யாராக இருந்தாலும் சட்டப்படி சரியான நடவடிக்கை எடுக்கப்படும். போலீஸ் அவர் பாதுகாப்பு கிடையாது. அவரை யாரும் அடித்து விடக்கூடாது. அவர்கிட்ட வந்து சரியான முறையில் நம்ம விசாரணை செய்யணும். அதுக்கோசரம் தான். ரயில்வே அதிகாரி யாராவது தொடர்பு கொண்டு பேசுனாங்களா? அவங்ககிட்ட நீங்கள் என்ன சொன்னீங்க? அவங்க என்ன சொன்னாங்க சார்? இல்லை, இப்போ ரயில்வே போலீஸும் ரயில்வே அத்தாரிட்டியும் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்கே சிக்னல் எங்கே நடந்தது என்னன்றதை விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. விசாரணை முடியல உங்களுக்கு தெரியும். இது தகவல் தான். அதுதான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். தப்பானதை நினச்சிக்கிட வேண்டாம். அந்த கேட் கீப்பர் வந்து குடிபோதையில் இருந்ததாகவும் அதனால தான் அவர் வந்து போதையில் வந்து எந்திரிக்க முடியாமல் கேட்டை வந்து திறக்க முடியாது பூட்டாமல் இருந்தாலும் சொல்கிறாங்க. அது உண்மைதானா? உங்கள் விசாரணை எதுவும் தெரிய வந்துதா? இல்லை, இப்போ தான் நம்ம விசாரணை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அதை பற்றி தெரிய வரும். நம்ம எல்லா யூகங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. பட் என்ன விசாரணை நடந்துகிட்டு இருக்கோம். விசாரணை முடிவில் தான் இதற்கான காரணம் தெரிய வரும். அவரை எப்போ சார் கூட்டு வருவீங்க அங்கேருந்து ஒரு அறையிலேருந்து? இல்லை, கூட்டு வருவோம். கூட்டு வந்து இது ஆக்சுவலி ரயில்வே போலீஸ் தான் அவங்க வந்து எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கிறாங்க. அவரை கூட்டு வந்து கண்டிப்பாக வந்து அவர் மேலே சட்டப்படி நடவடிக்கை எடுப்பாங்க. எதுக்காக வந்தீங்க? அண்மை தகவலாக 3 மாணவர்கள் தற்பொழுது உயிரிழந்திருக்கின்றனர். ரயில் விபத்தில் காயமடைந்த மாணவன் செழியன் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறான். இந்த நிலையில் 3 மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக தற்பொழுது அண்மை தகவல் ஒன்று கிடைத்திருக்கிறது. இன்று காலை 7:45 மணி அளவில் கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பத்தில் பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் அந்த வேனில் பயணித்த 2 மாணவர்கள் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் தற்பொழுது 3 மாணவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்தார். இந்த நிலையில் 3 மாணவர்கள், ஒரு பொதுமக்கள், ஒரு கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 4 பேர் உயிரிழந்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு மகாராஜா பாண்டி நம்மோடு இணைந்திருக்கிறார். மகாராஜா பாண்டி, இந்த விபத்து தொடர்பாக ரயில்வே துறை தரப்புல இருந்து என்ன விளக்கம் கொடுக்கறாங்க? கண்டிப்பாக ரயில்வே துறை அதிகாரிகளிடமிருந்து இதுவரை எந்த ஒரு விளக்கமும் கொடுக்கப்படவில்லை. இங்கு இருக்கும் அதிகாரிகளிடம் 2ஆம் கட்ட அதிகாரியிடம் கேட்கும்போது மேலதிகாரிகள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் தான் இது குறித்து வந்து உங்களுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டும், எங்களால் விளக்கம் கொடுக்க முடியாது என்று அவர்கள் தெரிவித்து விட்டார்கள். காலையில் ரயில் விபத்து நடந்தபோது சம்பவ இடத்தில் 2 மாணவர்கள் பலியானார்கள். 3 மாணவர்கள் படுகாயமடைந்தார்கள். அவர்கள் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது அந்த 3இல் ஒருவர் சிகிச்சை பலனின்றி இறந்ததாக தற்போது அண்மை செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. மற்ற 2 மாணவர்களுக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கும்போது இந்த விபத்தில் 3 பள்ளி மாணவர்களும் வேடிக்கை பார்த்து மின்சாரம் கம்பு சாய்ந்து விழுந்ததில் ஒருவர் என 4 பேர் இறந்திருக்கிறார்கள். சம்பவ இடத்தில் தான் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். விபத்து நடந்தபோது பள்ளி வாகனத்தில் இருந்த புத்தகங்கள் முழுமையாக தூக்கி
தூக்கி வீசப்பட்டிருக்கிறது. அந்த காட்சியில் நீங்கள் பார்க்கலாம். ரயில்வே தண்டவாளத்தின் இரு பக்கங்களும் மாணவர்களுடைய பை, மாணவர்களுடைய நோட்டு புத்தகம், அவர்களுடைய ஷூ உட்பட அவருடைய உடைமைகள் தான் எங்கே பார்த்தாலும் சிதறி கிடைக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், மாணவர்களுடைய பை 1, 2, 3 அவருடைய நோட்டு புஸ்தகம் எல்லாமே இருக்குது. இதை பார்ப்பதற்கு கல்லெஞ்சையும் உருக்குவதாகவும் இருக்கிறது. இதை பார்ப்பவர்கள் பார்த்து கண்ணீர் வடித்து செல்லக்கூடிய ஒரு சோக காட்சிகள் தான் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது. அதையும் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த மீட்பு பணியிலையும் சம்பவத்தை நேரில் பார்த்த இந்த பகுதியை சேர்ந்த வாலிபர் நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். தம்பி, நீங்கள் எத்தனை மணிக்கு இங்கே வந்தீங்க? அப்போ விபத்தில் என்னென்னது இங்கே இருந்துச்சு, காட்சிகள் இருந்துச்சு, அதை நீங்கள் சொல்ல முடியுமா? நாங்கள் ஒரு 8:30 மணி அளவில் இந்த சைடு வந்தோம். நியூஸ் கேள்விப்பட்டு தான் நாங்களும் வந்தோம். நாங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு வர முடிஞ்சுது நம்மளால். கிட்ட வரப்போ ஒரு பொண்ணோட கால் தனியாக கிடந்தது. ஒரு பொண்ணுக்கு ரொம்ப அடிபட்டு கிடந்தாங்க. அதெல்லாம் ரொம்ப பார்த்து ரொம்ப அழுவையாக வந்துச்சு. இது முழுக்க கவர்மெண்ட் மேலே தான் தப்பு. அவங்க வேலை செஞ்சவங்க சரியாக பொறுப்பாக அவங்க வேலை செய்யலை. அவங்க டைமிங்கில் அவங்களுக்கு ஒரு கால் வரும்னா அது அவங்க தான் அட்டன் பண்ணணும். நாங்கள் போய் அட்டன் பண்ண முடியாது. அவங்க அட்டன் பண்ண முடியாத அளவுக்கு அவங்கள அந்த சூழ்நிலை இருக்காங்களா, அது அவங்க மேலே தான் தப்பு. இதே மாதிரி இந்த கேட்டில் அப்பப்போ திறக்கும், அப்பப்போ மூடும். அவங்க டைமிங்க்கு தான் அவங்க பண்ணுறாங்க. அவங்க அவ்வளோ தூரத்துலேருந்து வேன் வருதுன்னா அவங்க தான் எச்சரிக்கை, அவங்க தான் கேட் போட்டுருக்கணும். வேன்காரங்க மேலே தப்பு இல்லை. அந்த சைட்லேருந்து தான் வேன் வந்துச்சு. அது கண்டிப்பாக அந்த டிரைவருக்கும் தெரிஞ்சிருக்காது. மரம் அவ்வளோ இருக்குது. மரம் அந்த சைட்லேருந்து வந்தாலே மரத்தால் ட்ரெயின் வர்றது கூட தெரியாது. அது அவங்களுக்கு சப்போஸ் பார்த்தா கேட் போட்டுருந்தா அவங்க கொஞ்சம் சுதாரிச்சிருப்பாங்க. இந்த உயிர் இழப்புக்கு அவங்க காரணம். நீங்கள் வரும்போது மாணவர்கள் அடிபட்டு கிடந்தாங்க. மீட்பு பணியெல்லாம் எப்படிப்பா பண்ணாங்க? யாரெல்லாம் வந்தாங்க? நீங்களே எப்படி மாதிரி மீட்பு பண்ணி ஈடுபட்டீங்க? ஊருக்காரங்களும் ஒருத்தவங்க நாங்கள் அதுக்கப்புறம் தான் வந்தோம். இல்லைன்னா நாங்கள் காப்பாற்ற பார்த்துருக்கலாம். நாங்கள் அதுக்கப்புறம் வந்தோம். ஆனால் எங்கள் ஊருக்காரங்களே ஒருத்தவங்க காப்பாற்ற போய் அவருக்கும் கரண்ட் ஷாக் பட்டதுனால இப்போ அவங்களும் சிகிச்சை பெற்றிருக்காங்க. இந்த ஊருக்காரர் தானே? அவர் பேர் என்ன? அவர் யார்? அப்போ உங்கள் ஊர் தானே அவர்? இந்த ஊருக்காரங்க தான். நானும் இதே ஊருக்காரன் தான். ஆனால் அவங்க பேர் நம்மளுக்கு தெரியாது. அவங்க அண்ணாதோர். அவங்க பேர் அண்ணாதோர். அவரும் கொஞ்சம் இப்போ ஹாஸ்பிட்டலில் சீரியஸாக தான் இருக்காங்க. இப்போ நீ வரும்போது அந்த கேட் கீப்பர் எங்கே இருந்தார்? அவர் இப்போ எங்கே இருக்காரு? லாக் பண்ணி உள்ளே தான் இருந்தார். லாக் பண்ணி உள்ளே தான் இருந்தாங்க. நாங்கள் ட்ரை பண்ணாலும் எங்களை யாரும் தடுக்க பண்ணவே இல்லை. அதுக்காட்டியும் போலீஸ்காரங்களாம் அவங்கள தடுத்துட்டாங்க. அவங்க இது கொண்டு போயிட்டாங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.